கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கூட இந்த நாளுடைய சமூகத்திலே நாம் கடந்து வரும்படியாய் தேவன் உதவி செய்தபடினாலே என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆமே. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றதான கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய தூதனானவர் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வார்த்தையை வசனத்தை வைத்து தான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களிலே நமக்கு இந்த வேத வகுப்பை நடத்தி கொண்டிருக்கிறார். கீழ்ப்படிந்தால் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாகவும் அறிந்து அவைகளிலே நாம் வளர்ந்து கனி கொடுக்கும்படியாகும், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாகும். நாம் மாத்திரமல்ல, நமக்கு பின்வரக்கூடிய சந்ததிகளும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றுதான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களிலே இந்த வேத வகுப்பை நமக்கு நடத்தி கொண்டு வருகிறார். அந்த வரிசையிலே நாம் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கீழ்ப்படிதலை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்திலே யாரை குறித்து தியானித்தோம்? தானியேலை குறித்தா தியானித்தோம் போன வாரம். தானியேல் தான் 2 வாரமா குத்தியா? போன வாரம் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோருடைய கீழ்ப்படிதலை குறித்து தான் தியானித்தோம். தானியேலை அதுக்கு முன்னால் தியானித்தோம். கவனிக்கணும். இன்றைக்கும் கூட 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 17-18 வசனங்களை வாசியுங்கள். 1 சாமுவேல் 17-18 17-18 ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஈசாய் தன்னுடைய குமாரனாகிய தாவீதை அழைத்து தாவீதினிடத்தில் சில காரியங்களை செய்யும்படியாக தாவீதுக்கு கட்டளையிடுகின்றார். தாவீதும் தன் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவன் காரியங்களை செய்து ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரித்து கொள்ளுகிறான். தாவீதனுடைய குடும்பத்தை பார்க்கும் பொழுது ஈசாய் அவனுடைய தகப்பன், அவங்க வீட்டில் மட்டும் பிள்ளைகள் 8 பேர். அதில் தாவீது கடைசியால். மற்றவர்கள் எல்லாரும் சில பேர் இராணுவத்திலே, இஸ்ரவேலின் இராணுவத்திலே அந்த படையிலே இருக்கிறார்கள். ஆனால் தாவீது மாத்திரம் வீட்டில் இருந்ததான
தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தேசத்திலே ஒரு பெரிய யுத்தம் பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் கடந்து வருகிறது. தன்னுடைய பிள்ளைகள் 3 பிள்ளைகள் அந்த யுத்த காலத்திலே இருக்கிறார்கள் என்பதை ஈசாய் அறிந்து பிள்ளைகள் எப்படி இருப்பார்களோ என்று கவலை தகப்பனுக்கு உண்டு இல்லையா? அதுவும் யுத்த காலத்திலே இருக்கிறார்கள். ஆகவே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்ததான தாவீதை அழைத்து, நீ கொஞ்சம் யுத்த காலம் வரையிலும் போயிட்டு வரணும், போயிட்டு உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்க உன் சகோதரர் இடத்திற்கு ஓடிப்போய் 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியான இடத்தில் கொடுத்து, உன் சகோதரர் சுகமாக இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்கிறார். யுத்தத்திலே இருக்கக்கூடிய சகோதரர்கள் தாவீதினுடைய சகோதரர்கள், ஈசாயினுடைய மூத்த பிள்ளைகள். யுத்த காலத்திலே யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுவும் சாதாரண யுத்தம் அல்ல. பெலிஸ்தர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் இன்னையிலேருந்து இன்னைக்கு வரல நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி அது பாலஸ்தீன் இருக்குது, அன்றைக்கு அது பெலிஸ்தியா, ரெண்டும் ஒன்று தான். அன்றைக்கும் இன்றைக்கும் யுத்தம் ஓய்ந்த பாடில்லை. அந்த பெலிஸ்தீர் பக்கத்திலே பெரிய ராட்சதர்கள் இருந்தார்கள் அன்றைக்கு. அதில் கோலியாத் என்பவன் ராட்சதனாக இருந்து இஸ்ரவேல் தேசத்தையும் இஸ்ரவேலின் தேவனையும் இஸ்ரவேலின் தேவனுடைய படைகளையும் எல்லாம் அவன் நிந்தித்து பேசிக்கொண்டு பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அவனுக்கு முன்பதாக யாரும் நிற்க முடியாத அந்த சூழ்நிலையிலே தான் அந்த யுத்தம் காணப்படுகிறது. அப்படி நடந்து கொண்டிருக்கிற அந்த யுத்தத்தின் மத்தியிலே தான் தன்னுடைய குமாரர்களை குறித்து விசாரித்து அவங்களுடைய நலன் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து அறிந்து கொண்டு அவங்கக்கிட்டேருந்து ஒரு குறிப்படையாளம், அந்த 100க்கு அதிபதி 1000 பேருக்கு அதிபதி அவனிடத்துல இருந்து ஒரு அடையாளத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். தகப்பனுடைய இந்த கடைசி பிள்ளை ஆகிய தாவீது அவன் கீழ்ப்படிந்து கடந்து போகிறான். போப்பா, நான் போக மாட்டேன், எனக்கு வேறு வேலை இருக்குது, ஆடுங்களை மேய்க்கணும், காட்டுக்கு போகணும், அங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறது யுத்த காலத்தில் அப்படின்லாம் சொல்லாமல் தகப்பனுடைய மன வேதனையை மன நிலைமையை அவன் அறிந்து கொண்டு தன் சகோதரருடைய க்ஷேமத்தை அறிந்து கொள்ளவும் அவனுக்கும் கூட ஆவல் இருந்ததினாலே தன்னுடைய சகோதரர்கள் யுத்த காலத்தில் இருக்கிறார்கள் என்பதை அவனும் அறிந்திருந்ததினாலே அதை குறித்து அறிந்து கொள்ள அவனுக்கும் ஆவல் இருந்ததினாலே தகப்பனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவனாய் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாய் அந்த யுத்த காலத்திலே அவன் கடந்து போகிறான். அப்பொழுது நாம் பார்க்குறோம், பெலிஸ்தேரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று 19வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இப்போ தகப்பன் இப்படி சொல்கிறாரு, நைட்டு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். 20வது வசனத்திலேருந்து நாம் வாசிக்கும் பொழுது, தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்தில் வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள். இஸ்ரவேலரும் பெலிஸ்தரும் ஒருவருக்கு எதிராக ஒருவர் அணிவகுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தாவீது கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள்ளோடி
தன் சகோதரரை பார்த்து சுகமாக இருக்கிறீர்களா என்று கேட்டான். நைட்டு அப்பா சொல்லியிருக்காரு, காலையில் எப்போ பொழுது விடியும் விடியன்னு பார்த்துருந்து அவனுடைய வேலையை காவலாளி வசமாய், அவனுக்கு இருந்த வேலை என்ன, ஆடு மேலை மேய்க்கிற வேலை, அதை காவலாளி வசமாய் சொல்லிவிட்டு நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கங்க, ஆடுகளை மேய்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தகப்பனுடைய கட்டளையை, தகப்பனுடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியாக அவர் கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் என்று இருக்கிறது. தகப்பன் என்ன சொன்னார்? சும்மா போயிட்டு பார்க்க சொல்லலை. சகோதரர்களுக்கு என்ன கொண்டு போய் சொல்கிறாரு? ஒரு படி வறுத்த பயறு இல்லையா, ஒரு படி வறுத்த பயறு, அதுக்கப்புறம் 10 அப்பம், அதுக்கப்புறம் 10 பால் கட்டி. இந்த பால் கட்டி யாருக்கு? சகோதரர்களுக்கு இல்லை, சகோதரர்களுக்கு அப்பமும் பயரும். இந்த பால் கட்டி யாருக்கு? அந்த யுத்த காலத்தில் இருக்கக்கூடிய 1000 பேரின் அதிபதிக்கு. அவர்கிட்ட அதை கொடுத்துட்டு சகோதரர்கள் எப்படி இருக்காங்கன்னு கேட்டுட்டு வாப்பா, நல்லா இருக்காங்களா அப்படின்ட்டு. ஆனால் தாவீது அந்த ரஸ்துக்கள், அதாவது அந்த பொருட்களை எல்லாம் வைக்கிற இடத்துல அதை கொண்டு போயிட்டு வச்சுட்டு நேராக யுத்த காலத்துக்கே ஓடிடுறான். சேனைகள் அணிவகுத்து நின்ற இடத்துல ஓடி போயிட்டு அவங்க அந்த சகோதரர் எங்கே இருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்ககிட்ட நேராக போயிட்டு என்ன கேட்குறான்? சுகமாக இருக்கிறீர்களா? அப்போது அவனுக்கு சகோதரர்கள் மேலே எவ்வளோ பாசம் இருந்திருக்கோன்னு பாருங்க. தகப்பனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதிலும் அந்த கீழ்ப்படிதலோடு கூட அவன் இருந்தான். அதே நேரத்தில் சகோதரர்கள் மேலும் பாசம் இருந்தது. ஐயோ யுத்தத்தில் நிற்கிறாங்களே, நம்ம போய் நடுவில் மாட்டிக்கக்கூடாது அப்படின்லாம் அவன் நினைக்கல. ஓடுறான். சகோதரர்களை பார்த்த உடனே ஓடி போயிட்டு நல்லா இருக்கீங்களா, சுகமாக இருக்கிறீர்களா என்று கேட்டான். அவன் இவர்களோடே பேசி கொண்டு இருக்கையில், அப்போது அங்கே சகோதரர்களும் தாவீதும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவன் சொல்லியிருப்பான், அப்பா தான் என்னை அனுப்புனார் உங்களுக்காக, அங்கே நான் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன், 10 அப்பமும் பயரும் கொண்டு வந்திருக்கேன், அங்கே ரஸ்துக்கள் வைக்கிற இடத்துல, பொருட்கள்லாம் வைக்கிற இடத்துல வச்சுருக்கேன், நீங்கள் அதுக்கப்புறமா அதை எடுத்துக்கங்க. அதே பேர் 1000 பேருக்கு அதிபதிக்கும் கூட அப்பா 10 பால் கட்டி கொடுத்து அனுப்புனாங்க, அதே அங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையும் எதற்காக தகப்பன் அனுப்பினாரோ அதை சகோதரர்களுக்கு சொல்லி அவங்களுடைய க்ஷேமத்தை, அவங்களுடைய எப்படி இருக்காங்க, அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்றதையும் அறிந்து கொள்ளுகிறான். இப்படி தன்னுடைய சகோதரனுடைய க்ஷேமத்தை அறிந்து கொள்ளும்படியாய், அறிந்து வந்து பதில் சொல்லும்படியாய் தன்னுடைய தகப்பனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து சென்ற தாவீதை அதையே ஒரு ஆசீர்வாதத்திற்கு படியாக மாற்றிவிட்டார். அதையே ஒரு ஆசீர்வாதத்திற்கு ஒரு படிக்கல்லாய் மாற்றிவிட்டார். எப்பவுமே கீழ்ப்படிதல் என்பது எந்த ஒரு பிரதியுபகாரமும் எதிர்பார்க்காமல் செய்வது. கீழ்ப்படிதல் எதையும் எதிர்பார்க்காம, ஏதாவது இப்போ நான் கூட சின்ன வயசில் கடைக்கு போனேன்னு சொன்னால் ஏதாவது ஒரு பொருள் வாங்க சொன்னால் கூட என்ன செய்வோம், எனக்கும் ₹1 சாக்லேட் வாங்க தருவீங்களா, மிட்டாய் வாங்க தருவீங்களா இல்லையா? கேட்டிருக்குமா இல்லையா? நீங்களும் கேட்டிருப்பீங்க, நானும் கேட்டிருக்கேன். சும்மா போக மாட்டோம் இல்லையா? 10 முறை அனுப்பினாலும் 10 முறை என்ன செய்வோம், நம்ம எனக்கு அப்படின்னு நிற்போம். ஆனால் இங்கே தாவீது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்பா என்ன சொன்னாரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்து அவன் போகிறான். போயிட்டு விசாரிக்கவும் செய்கின்றான். தகப்பன் என்னென்னா சொன்னாரோ அதையெல்லாம் செய்து தன்னுடைய சகோதரர்களையும் விசாரித்து கொண்டிருக்கிறான். இதை மனுஷர்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ, தகப்பன் பார்த்தாரோ இல்லையோ,
சகோதரர்கள் பார்த்தார்களோ இல்லையோ, கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்க்கிறார். ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனுடைய சொல்லை அவன் எவ்விதமாய் கவனித்து அதற்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையின்படியே செய்கிறானா இல்லையா என்பதை கவனிக்கிறது யாரு? கர்த்தர். இப்போ அப்பா சொன்னதில் ஏதாவது ஒரு 10 அப்பம் கொண்டு போவான் விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? அவன் அப்பா சொன்னதை முழுமையாக நிறைவேற்றினான்னு சொல்லியிருக்க முடியுமா? முடியாது. இல்லைன்னா அவங்க சகோதரர்களெல்லாம் கூட பார்க்காம அங்கே வச்சுட்டு அவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு அங்கேயோ சும்மா அங்கே பேருக்கு யார்கிட்டையாவது கேட்டுட்டு அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்கப்பா அப்படின்னு வந்து சொல்லிட்டா அது உண்மையாக இருக்குமா? இருக்காது. ஆனால் அவனுடைய ஆவலும் தகப்பனுக்கென்று அவன் கீழ்ப்படிந்த அந்த கீழ்ப்படிதலும் சேர்ந்து அவன் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அது ஏதுவாயிற்று. இது யாரும் சொல்லிக் கொடுத்து வரக்கூடாது, சொல்லிக் கொடுத்து வர வேண்டிய ஒன்றும் அல்ல. இயல்பாய் கர்த்தருக்குள் இருந்தால் இயல்பாய் அது கடந்து வரும். ஆமென். அது இல்லாதனால தான் சில நேரத்தில் என்ன வேண்டியிருக்கு? சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. சொல்லிக் கொடுத்தாலும் சில நேரத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியறதில்லை? செயல்பட முடியறதில்லை. அந்த நேரத்தில் கேட்டுக்கும், அதுக்கப்புறம் காற்றுல விட்டுரும். தாவீது எப்படி தன்னுடைய தகப்பனுக்கு, தன்னுடைய தகப்பனுடைய சொல்லுக்கு, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டானோ அதே போல் நாமும் கூட நம்முடைய சரீர பிரகாரமான தகப்பனுக்கும் தாய்க்கும் என்ன செய்யணும்? கர்த்தருக்குள், அதுக்குன்னு கர்த்தருக்குள் இல்லாத தகப்பன் தாய் ஏதாவது சர்ச்சுக்கு போகாதே, ஆலயத்துக்கு போகாதே, சபைக்கு போகாதே, ஆராதனைக்கு போகாதே அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டியதில்லை? நாம் கீழ்ப்படிய வேண்டியதில்லை. ஏன்னா வசனம் சொல்லுது, உன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கர்த்தருக்குள் கீழ்ப்படி அப்படின்னு தான் சொல்லுது. கர்த்தருக்குள் கீழ்ப்படி, கர்த்தரை நிமித்தம் கீழ்ப்படி. கர்த்தருக்கு விரோதமான காரியங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இங்கே 2 பேருமே கர்த்தருடைய பிள்ளைகள். ஈசாயும் தாவீதும் கர்த்தருடைய பிள்ளைகள். அதனால் அங்கே பிரச்சனை இல்லை. கீழ்ப்படிந்து அவன் கடந்து போகிறான். அதே போல் இந்த பூமிக்குரிய தாய் தகப்பனுக்கு மட்டுமல்ல, நம்முடைய பரம தகப்பனுக்கு அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதான ஒவ்வொரு சத்தியத்திற்கும், ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும், வசனங்களுக்கும், அவர் நமக்கு கை கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற ஒவ்வொரு கட்டளைகளுக்கும், சத்தியத்திற்கும் நாம் என்ன செய்யணும்? அப்படியே கீழ்ப்படியும். என்ன சொல்லுகிறாரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படியணும். 10 பால் கட்டியா 10 பால் கட்டி, 10 அப்பமா 10 அப்பம், ஒரு படி வறுத்த பயிரா ஒரு படி வறுத்த பயிர். சகோதரர்களை போய்ட்டு விசாரிக்கணுமா? விசாரிக்கணும். அதிபதியை பார்க்கணுமா? பார்க்கணும். யுத்த காலத்துக்கு போகணுமா? போகணும். இதுதான் கீழ்ப்படிதல். என்ன சொல்லப்படுகிறதோ அதை அப்படியே நிறைவேற்றுவது தான் கீழ்ப்படிதல். இதை இங்கே தாவீது செய்தான். ரொம்ப பெரிய தாவீது இல்லை, சிறிய தாவீது தான், வாலிபன் தான். அவன் யுத்த காலத்தில் இவ்விதமாக போய் தகப்பனுடைய கட்டளையின்படி அவன் செய்து சகோதரர்களோடு கூட அவன் விசாரித்து கொண்டிருந்த பொழுது 23வது வசனத்தை வாசிங்க. ஆமென். இப்படி தாவீது தன்னுடைய சகோதரருடைய சேமத்தை விசாரித்து கொண்டு இருக்கும் பொழுது பெலிஸ்திய பாளையத்திலிருந்து, அதாவது பெலிஸ்திய படையிலிருந்து அந்த கோலியாத் என்ன செய்கிறான்? வந்து முன்ன என்ன அவன் பேசிட்டு இருந்தானோ, பயமுறுத்திக்கிட்டு இருந்தானோ, அதே மாதிரி வந்து இப்போ என்ன செய்கிறான்? பேசுகிறான், பயமுறுத்துகிறான். அவனுடைய சத்தத்தை கேட்கும் பொழுதும், அவனுடைய பேச்சை கேட்கும் பொழுதும், அவனுடைய குரலை கேட்கும் பொழுதும் அந்த சேனையில் இருந்தவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க? பயந்து, மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி
ஓடி போவார்கள் என்று இருக்கிறது. ஆனால் அந்த யுத்த காலத்தில் இருந்த இராணுவ வீரர்கள் எல்லாரும் ஓடுறாங்க. இப்போ கூட சேர்ந்து தாவீதும் ஓடி இருக்கணுமா வேண்டாமா? இராணுவ வீரர்களே ஓடுறாங்க, படைத்தல இருக்கிறவங்களே ஓடுறாங்க. ஆனால் தாவீது ஓடவில்லை. தாவீது ஓடவில்லை. அவன் பார்க்கிறான். அவனுக்கு வேடிக்கையாக இருக்கு, ஏன் ஓடுறாங்க, இவன் ஏன் கத்துறான், அதை வேடிக்கை பார்க்குறான். இருபத்தி 6வது வசனத்தை வாசிங்க. ஆமென். இஸ்ரவேலின் ராஜாவும் இஸ்ரவேலின் சேனைகளும் பயந்து நடுங்கி ஒளிந்து கொள்ள ஓடக்கூடிய அந்த சூழ்நிலையிலே தாவீது தகப்பனுடைய கட்டளையை, தகப்பனுடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியாய் கீழ்ப்படிந்து வந்த தாவீது பயந்து ஓடலை. மாறாக அவனுக்கு கோபம் வருகிறது. அந்த கோபத்தோடு கூட அவன் செய்யக்கூடியதான காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே பக்கத்தில் நிற்கிறவங்க கிட்ட விசாரிக்கிறான். என்ன விசாரிக்கிறான்? இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஏன்னா அதுக்கு முன்னால் அங்கே ஜனங்கள்லாம் சொல்லிக்கிறாங்க, இவன் நம்ம இந்த மாதிரி கொன்றால். அதுக்கு முன்னே ராஜா சவுல் ராஜா ஒரு பெரிய அறிக்கையை கொடுத்துருக்கிறார். இவனை யார் கொல்றாங்களோ அவனுக்கு என் மகளை கொடுப்பேன், இஸ்ரவேலில் சர்வ மானியம் கொடுப்பேன், என் குமாரத்தி அவனுக்கு கட்டி கொடுப்பேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவன் கேள்விப்பட்டான். இருந்தாலும் மறுபடியும் அவன் கேட்குறான், இந்த பெலிஸ்தீனை கொன்றால் என்ன நிந்திக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும் கொன்னா அப்படின்னு நம்மடுது. ஏன்னா தாவீதுக்கு என்ன கோவம்னா, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை இவன் நிந்திக்கிற இவன் யாரு? விருத்த சேதன, அதாவது கர்த்தர் இல்லாதவன், கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்ளாதவன், கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவன், கர்த்தருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளாதவன், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதவன். அப்படிப்பட்டவன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகளை என்ன செய்கிறான்? நிந்திக்கிறானே அப்படின்னு கோபம் வருது. அதற்கு ஜனங்கள் அவனை கொல்லுகிறவனுக்கு இன்னென்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தையை அவனுக்கு சொன்னார்கள். அப்போது எல்லாரும் பயந்து ஓடக்கூடிய சூழ்நிலையில் இவன் துணிந்து அங்கே நிற்கிறான். துணிந்து நின்று இன்னும் கேட்கிறான். இப்படி அவன் அந்த மனுஷரோட 28 வாசிங்க. வாசிங்க. ஆமென். இப்படி தாவீது அந்த யுத்த காலத்தில் இருந்து படை வீரர்களே நஞ்சி நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அவன் சாதாரணமாக நின்று விசாரிக்கிறத அவனுடைய மூத்த சகோதரன் என்ன செய்கிறார்? அவங்க அண்ணன் பெரிய அண்ணன் என்ன பண்ணுறாரு? பார்க்குறாரு. பார்த்து தாவீதின் மேல் கோபம் வருது. நீங்கள் ஏன் வந்த? அவன் ஏற்கனவே அவன் சொல்லிட்டான்ல வந்ததை. அவளை பார்த்து விசாரிக்கிறான் இல்லையா, பேசுகிறான் இல்லையா, அப்போ அனுப்புனார் எல்லாம் தான் சொல்லியிருப்பான். ஆனாலும் அவனுக்கு கோபம் வருது. நீ ஏன் வந்த இங்கே? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் அறிவேன்னு
அது எப்பவுமே அண்ணன்களுக்கு இருக்கிற அந்த திமிரோடு அண்ணன் பேசுகிறார் தம்பிக்கிட்ட. ஆனால் தாவீது சொல்கிறான், இப்பொழுது நான் செய்தது என்ன, நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையோ என்று சொல்லி அவனை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமே கேட்டான். ஜனங்கள் முன்போலவே அவனுக்கு உத்தரவு சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தாவீது ஒன்றும் யுத்தத்தை வேடிக்கை பார்க்க போகலை. அவனாக விரும்பியும் அந்த யுத்த களத்திற்கு போகலை. தகப்பனுடைய வார்த்தையின்படி, தகப்பனுடைய கட்டளை கை கொள்ளும்படியாகத்தான் தகப்பனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவன் போகின்றான். ஆனால் யாருக்கு நன்மை செய்ய போகிறானோ, யாருக்காக பலகாரங்கள்லாம் எடுத்துக்கிட்டு போனானோ அவங்களுக்கு இவன் மேலே கோவம் வருது. பாருங்கள், நல்ல ஸ்வீட்டெல்லாம் அப்பம் பயிரெல்லாம் கொண்டு போய் கொடுத்து திட்டு வாங்குறோம். சில நேரத்தில் அப்படி தானே, நம்ம எல்லாம் நல்லது செய்வோம், மறுபடியும் என்ன செய்யும், செய்கிறதையும் செஞ்சுட்டு திட்டியும் வாங்குவோம். அப்போ சில பேர் நினைப்பாங்க, எதுக்கு செய்யணும், எதுக்கு திட்டு வாங்கணும், செஞ்சாலும் திட்டுறாங்க, செய்யலைனாலும் திட்டுறாங்க, செய்யாமலே என்ன செய்யலாம், திட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அது அல்ல, தாவீதனுடைய குணம் அது அல்ல. கர்த்தருடைய ஆவியை பெற்றோருடைய குணம் அது அல்ல. நம்மளுடைய டியூட்டி, நம்ம தகப்பன் என்ன சொல்லியிருக்கார் நமக்கு அதை தான் பார்க்கணும். சகோதரர்கள், சகோதரிகள், நண்பர்கள், உறவுகள் உள்ளவங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்றது நமக்கு முக்கியம் இல்லை. நமக்கு என்ன கட்டளையிடப்படுகிறது, நமக்கு என்ன வார்த்தை தகப்பனிடத்திலிருந்து வருகிறது, அதை நாம் எவ்விதமாய் உண்மையாய் நிறைவேற்றுகிறோமா இல்லையா, அதுதான் நாம் பார்க்க வேண்டிய ஒன்று. சில நேரத்தில் நமக்கு சலிப்பு வரும், செஞ்சு என்னத்தை கண்டேன் அப்படின்ற மாதிரி சலிப்பு வரும். அதனால் நம்முடைய கடமை அது என்று இருக்கும் பொழுது நாம் என்ன செய்யணும், செய்து தான் ஆக வேண்டும். நம்முடைய கடமை அதுன்ற பொழுது அதை நாம் செய்து தான் ஆக வேண்டும். அதை நாம் தட்டி கழிக்க முடியாது. அப்படி தட்டி கழித்தால் நாளைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் தான் கணக்கு கேட்பார். அதே நேரத்தில் நாம் தட்டி கழிக்காமல் மற்றவர்கள் அதை நமக்கு ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது நாம் செய்ததை அவர்கள் அங்கீகரியாமல் அதற்கு நன்றியாக இல்லாமல் இருந்தால் அதுவும் நமக்கு ஆசீர்வாதமாக தான் மாறும். கர்த்தர் விசாரிக்கும் போது உங்களுக்கு நன்மை செய்த நீங்கள் என்ன செஞ்சீங்க, அவங்களுக்கு விரோதமாக பேசுனீங்க, அவங்களுக்கு விரோதமாக கிரியை செஞ்சீங்கன்னு அவங்களுக்கு தீமை தான் ஏற்படுமே ஒழிய நமக்கு தீமை ஏற்படாது. நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாகும், மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாகும். ஆகவே நம்முடைய வேலை, நமக்கு தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். அதைத்தான் இங்கே தாவீதினிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அங்கே தேவனுடைய ஸ்தானத்திலே ஈசாய், நம்முடைய ஸ்தானத்திலே தாவீது. அப்போ தகப்பனுடைய அந்த வார்த்தையை அப்படியே கேட்டு அவன் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கணும். இப்போ மாதிரி என்ன பைக் இருக்குதா சரிலன்னு போயிட்டு வர்றதுக்கு, ஓட்டமாக நடைமா தான் ஓடணும், இல்லைன்னா கழுத மேலே தான் போகணும், ஏதோ ஒன்று செய்யணும். அப்படி அவன் எல்லாத்தையும் சுமந்து எடுத்துக்கிட்டு போயிட்டு பார்த்தா, நீ திமிர் பிடிச்சவன், நீ அகங்காரம் உள்ளவன் அப்படின்னா அவன் முகத்தை திருப்பிடுறான். போயிட்டு வேறு, நான் வந்ததுக்கு காரணம் இல்லையாப்பா, நான் வந்ததை தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அப்பா அனுப்பினார், அப்பாவுடைய வார்த்தையை நிறைவேற்ற தான் நான் வந்தேன், உங்களுக்கு வேண்டியதையும் கொண்டு வந்திருக்கேன். இயேசு கிறிஸ்து கூட இதை தான் சொன்னார். நானும் எனக்கு சொந்தமானவர்களுக்காக நான் வந்தேன், என் சொந்தமானவர்கள் என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் வாசித்து பார்த்தா தெரியும். யோவான் 1 அதிகாரம் 11 வசனத்தை வாசிங்க. யோவான் 1:11. ஆமேன். தாவீதாகிதும் வெறும் பயரும் அப்பமும் தான் கொண்டு போனான். ஆனால் இயேசு எல்லா விதமான ஆசீர்வாதத்தை என்ன செய்தார், கொண்டு வந்தார். தன்னையே பலியாக்கும்படியாக வந்தார். தன்னுடைய சொந்தமானவர்களுக்காக வந்தார். ஆனால் சொந்தமானவர்கள் அவர்கள் என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளலை. இது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாய் தாவீது அங்கே திகழ்கிறார். தாவீதும் அப்படிதான், தன்னுடைய சொந்த சகோதரர்களுக்காக, அவருடைய சேமத்தை அறிய, தேசத்தினுடைய நலனை அறிய, யுத்தத்தினுடைய காரியங்கள் எப்படி என்பதை அறிந்து கொள்ள, அது தன்னுடைய விருப்பம் அல்ல, தகப்பனுடைய விருப்பம். அது
தகப்பனுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் அங்கே போய் நின்று காரியங்கள் எல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், கேட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் சொந்த சகோதரன் என்ன செய்கிறாரு? திட்டுறான், கோபப்படுறான். உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் அறிவேன் அப்படின்ட்டு. ஆனால் அந்த தாவீது அதை பெருசாக எடுத்துக்கல. இயேசு கிறிஸ்துவும் கூட அதை பெருசாக எடுத்துக்கல. தன்னுடைய சொந்தமானவர்கள் வெறுத்தாலும், சொந்தமானவர்கள் புறந்தள்ளினாலும், சொந்தமானவர்கள் துப்பினாலும், சொந்தமானவர்கள் நிந்தித்தாலும், சொந்தமானவர்கள் அவமதித்தாலும், சொந்தமானவர்கள் அடித்தாலும், சொந்தமானவர்கள் சிலுவையிலேயே அவரை ஆணிகளினாலே வதைத்தாலும், முள்முடி சூட்டினாலும், ஏசு என்ன சொல்லிட்டார் கடைசியில்? தெரியாமல் செஞ்சிட்டாங்க, மன்னிச்சிருங்க. தாவீது அன்னைக்கு பெருசாக எடுத்துக்கல, ஏசும் அதை பெருசாக எடுத்துக்கல. பெருசாக எடுத்துருந்தா நமக்கெல்லாம் ரட்சிப்பே கிடைத்திருக்கார். இப்போ நாம் பார்க்குறோம் தாவீதனுடைய அந்த கிரியைகளை. அவனுக்கு இருக்க அந்த கோலியாத் ஒவ்வொரு முறையும் வந்து அங்கே நின்று பேசும்பொழுது, தேவனுடைய சேனையை நிந்திக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளை நிந்திக்கும் பொழுது, தேவனை நிந்திக்கும் பொழுது மற்றவங்களுக்கெல்லாம் பயம் வருது, தாவீதுக்கு மாத்திரம் கோபம் வருது. தாவீதுக்கு மாத்திரம் கோபம் வருது. அப்போ அவன் சொல்கிறான், நான் போய் இவனை என்ன செய்வேன்? கொல்லுவேன். நான் போய் இவனை கொல்லுவேன். இதை ராஜா கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி எலியாப்போட தம்பி இல்லை ஒரு வாலிபன் இப்படி சொல்லிக்கிட்டு நிற்கான், ரொம்ப கோபத்தோடு நிற்கிறான் அப்படின்னும் போது ராஜாவும் பார்க்குறார். பார்த்தா சின்னவனாக இருக்கான், வாலிப பையனாக இருக்கான். இருக்கிறவங்க எல்லாரை விட அவன் சின்னவனாக இருக்கான். மற்றவங்கெல்லாம் முரட்டுத்தனமாக இருக்காங்க. யுத்தத்தில் இருக்கிறவங்க எல்லாம், படையில் இருக்கவங்கெல்லாம் பார்க்கும்போதே அவங்களெல்லாம் முரட்டாசாமியாக தெரியுது. ஆனால் தாவீதை பார்த்தா அழகாக இருக்கான், சிவந்த மேனி உள்ளவன், சௌந்தரியம் உள்ளவன், நல்ல அழகான கண்களையுடையவன் அப்படின்னு வர்ணிக்கக்கூடிய அளவுக்கு அழகானவனாக இருக்கான். ஆனாலும் அவனுக்கு இருக்கிற அந்த கோபம், அவனை நான் கொல்லுவேன்னு நிற்கிறான். சவுலும் எவ்வளோ சொல்கிறான். அதுக்கப்புறம் சரி இல்லை, தாவீது நிறைய விஷயங்களை சொல்கிறேன். நான் காட்டில் இருக்கும் பொழுது ஆட்டை பிடித்து கொள்ள சிங்கம் வந்துச்சு. நான் என்ன செய்தேன்? ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்தது. மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்தபொழுது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே இருப்பாராக என்றான். இவன் வந்தது யுத்தத்துக்குன்னு வரல, யுத்தம் செய்யணும்னு வரல. இவன் வந்தது எதற்காக வந்தான்? தகப்பனுடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியாக, தகப்பனுடைய கட்டளையை நிறைவேற்றும்படியாக கீழ்ப்படிந்து வந்தான். ஆனால் இங்கே வந்த இடத்துல இவன் சில காட்சிகளை பார்க்கும் பொழுது அவனுக்குள்ளே ஒரு தேவ வைராக்கியம் வருகிறது. மாம்சத்தில் வைராக்கியம் அல்ல. இன்றைக்கி நிறைய பிள்ளைங்களுக்கு, வாலிப பிள்ளைங்களுக்கெல்லாம் மாம்சத்தில் தான் என்ன வருது? சிந்திக்கிறதே எல்லாம் மாம்சத்தில் தான் சிந்திக்கிறாங்க. எதையுமே ஆவியின் கண்ணோட்டத்தோடு பார்க்கறதில்ல. எல்லாமே இன்றைக்கு பார்க்கும் பொழுது ஆவியின் கண்ணோட்டத்தோடு பார்க்காம மாம்சப்படி பார்க்கறதுனால பிரச்சனைகளை அவர்களாகவே இழுத்து வைத்து கொள்ளுகிறார்கள். ஆவிக்குரிய கண்ணோட்டம் இன்றைக்கு இல்லை. ஒருவருக்குள்ளே
கிரியை செய்வது என்ன ஆவின்றத தாவீதுக்கு இருந்ததான அந்த ஆவிக்குரிய கண்ணோட்டம் அங்கே இஸ்ரவேலின் படையிலிருந்து யாருக்குமே இல்லை. ஏன் ராஜாவுக்கே இல்லை? இருந்துச்சா? அவங்கெல்லாம் அவன் தோற்றத்தை பார்த்து, உருவத்தை பார்த்து, அவன் கையில் இருந்த ஈட்டியை பார்த்து, கேடகத்தை பார்த்து, அவன் அணிந்திருந்த கவசங்களை எல்லாம் பார்த்து பயந்தாங்க. அவன் குரலை கேட்டு பயந்தாங்க, ராட்சதன் 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 அப்படின்னுட்டு. எல்லாருக்கும் அந்த பயம்தானே இருந்துச்சு. ராஜாவுக்கும் அந்த பயம்தான், சேனை அதிபதிகளும் 1000 பேருக்கு அதிபதிகளுக்கும் சேனையில் இருந்த எல்லாருக்கும் அந்த பயம்தான். இஸ்ரவேல் ஜனத்தில் பார்க்கும்போது அங்கேருந்து எல்லாருக்குமே அந்த பயம்தான் இருந்துச்சு. ஆனால் தாவீது ஒருத்தன் பார்வைக்கு மாத்திரம் அது விதிவிலக்காக இருந்தது. அவன் ஒருத்தன் மாத்திரம் பார்த்த பார்வை வித்தியாசம். அது என்ன வித்தியாசம்னா எப்படி? அவன் வித்தியாசமாக எப்படி பார்க்குறான்? ஆவியின் கண்ணோட்டத்தில் பார்க்குறான். இவன் யாரு, இவனுக்குள்ளே இருக்கிறது என்ன? எல்லாம் வெளியே இருக்கிறத பார்த்தாங்க. ஆனால் தாவீது பார்த்தது அவனுக்கு உள்ளே இருக்கிறது. எல்லாரும் வெளி தோற்றத்தை பார்த்து பயந்தாங்க. தாவீது உள்ள பார்த்தான். தாவீதுக்குள்ள இருந்த பயம் போயிடுச்சு. வெளி தோற்றத்தை அவன் பார்க்கல. என்ன உள்ள பார்த்தான்? இவன் இவனுக்குள்ள கர்த்தர் இல்லை. அந்த ஒன்றை தான் பார்த்தான். இவன் கர்த்தருடைய பிள்ளை இல்லை. கர்த்தருடைய பிள்ளை இல்லாதவன் கர்த்தருடைய பிள்ளையை ஒரு நாளும் மேற்கொள்ள முடியாது. இது தாவீதுனுடைய விசுவாசம். நம்முடைய விசுவாசமும் அப்படிதான் இருக்கணும். புரியுதுங்களா? கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லாதவங்க என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. மேற்கொள்வதற்கு தேவன் இடம் கொடுக்க மாட்டார். அதனால தான் தைரியமா சொல்றான், நான் கர்த்தருடைய பிள்ளை, காட்டில் இருந்தேன், என் கையில் பாதுகாப்பில் இருந்த ஒரு ஆட்டை ஒரு சிங்கம் வந்து பிடிச்சிக்கிட்டு போச்சு, பின்னாலே போனேன், அதனுடைய வாயிலிருந்து என்ன செய்தேன்? சிங்கத்து வாயில் கவி இருக்கிற சிங்கத்து வாயிலேருந்து ஆட்டை தப்பி வைக்க முடியுமா? சொல்கிறான், நான் பொன்னாலே போனேன், பிடிச்சேன், அது வாயிலேருந்து ஆட்டை தப்பி வச்சேன். முதல்ல ஆட்டை தப்பி வச்சேன், அது ஆட்டை விட்டுடுச்சு. அடுத்து என்ன செய்தது? அது தாவீதின் மேல் பாய்ந்தது. அவன் சொன்னான், என் மேல் அது வந்தது, அதனுடைய பிடரியை பிடித்து அடித்து கொன்று போட்டு. இது சிங்கம். சிங்கத்துக்கு பல்லுல ஸ்ட்ராங். அடுத்து கரடி ஒன்று. கரடி வந்து எப்படி தெரியுமா? அது நகம் ரொம்ப ஸ்ட்ராங். நகம் எப்படி இருக்கும்? ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு கீரிக்கு எல்லாத்தையும் வெளியே இழுத்துரும். உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் வெளியே எடுத்துரும். அப்படிப்பட்ட கரடியை கொன்றேன். எப்படி கொன்றேன்? தேவனுடைய பலத்தால், கர்த்தருடைய பலத்தால். சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் என்ன செய்வார்? தப்புவிப்பார். ஏன் தெரியுமா? நான் சும்மா வேணும்னு நான் சண்டைக்கு போகிற ஆள் இல்லை. காரணமே இல்லாமல் சண்டை போடுற ஆள் இல்லை. எப்படி? நல்லா கவனிக்கணும். சில பேருக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, சண்டை போடுறதுக்கு, பேசுகிறதுக்கு. சின்னது ஏதாவது கிடச்சிச்சின்னா என்ன செய்யும்? அதை டெவலப் பண்ணி பெரிய சண்டையாக மாற்றிடுவாங்க. அந்த மாதிரி சண்டைக்கு ஆசைப்படுற ஆள் இல்லை. ஆனால் வர சண்டையை விடுற ஆளும் இல்லை. அதுவும் கூட மாம்ச சண்டை இல்லை. இவன் சொல்கிறது பாருங்க, ஜீவனுள்ள தேவன் என்ன செய்தா? அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தானே. அதாவது கர்த்தருக்கென்று வைராக்கியம் காண்பிக்கின்றான். இது மாம்ச வைராக்கியம் அல்ல. என் தேவனை நிந்திக்கலாமா? என் தேவனுடைய சேனையை நிந்திக்கலாமா? என் தேவனுடைய ஜனத்தை நிந்திக்கலாமா? இதுதான். அந்த வைராக்கியம் தாவீதுக்குள்ள இருந்ததுனால அதை சவுல் ராஜா பார்க்குறார். அப்பா, நம்மக்கிட்ட இது இல்லை. நம்முடைய பார்வை இந்த நம்ம ராஜாவாக இருந்தும் கூட நமக்கு இந்த பார்வை இல்லை. நிறைய பேர் ராஜாக்கள் இருக்காங்க, ஆனால் பார்வை வித்தியாசமாக இருக்கும். நல்ல பார்வையாக இருக்காது இல்லையா? ராஜான்னு பேர் வச்சவங்களாம் ராஜாவா? இல்லை. ராஜா எல்லாத்தையும் நிதானிக்கணும். ஆனால் இந்த ராஜாவுக்கு இல்லாத ஒரு நிதானிப்பு சிறிய தாவீதுக்கு இருந்தது.
ராஜாவே ஆச்சரியப்படுறான். நம்ம கோலியாத்தை எப்படி பார்க்கலையே, அவன் வெளி தோற்றத்தை தான் பார்க்குறான், அவன் சத்தத்தை தான் பார்க்குறோம். இவன் ஊடுருவிட்டானே, எப்படி? இவனுடைய கண்கள் ஊடுருவிடுச்சு. எதை? அந்த கவசத்தை, அவனுடைய உடைகளை எல்லாத்தையும் ஊடுருவிட்டு பார்க்குது. அவனுடைய சத்தத்தை எல்லாத்தையும் ஊடுருவிட்டு பார்க்குது. அவன் கர்த்தர் இல்லாதவன், விருத்த சேதனம் இல்லாதவன். அப்போ தாவீது ஒன்று தான் யோசிக்கிறான், விருத்த சேதனம் இல்லைன்னா அது மிருகம். கர்த்தர் இல்லைன்னா அப்படிப்பட்ட மனுஷனுக்கு என்ன சுவாபம் இருக்கும்? மிருக சுவாபம் தான் இருக்கும். அது சிங்கமாக இருக்கட்டும், கரடியாக இருக்கட்டும், நரியாக இருக்கட்டும், நாயாக இருக்கட்டும், பன்றியாக இருக்கட்டும், கழுதையாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், எருமையாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம சொல்லி திட்டுறோமா இல்லையா மனுஷருங்களே? இப்போ நான் சொன்ன மிருகத்து பேரெல்லாம் சொல்லி திட்டுறோமா இல்லையா? கழுதைன்னு திட்டுறோமா இல்லையா? நாயின்னு திட்டுறோமா இல்லையா? பன்னின்னு திட்டுறோமா இல்லையா? எருமை, மாடு, நாய், குரங்கு, ஆந்தை திட்டுறோமா இல்லையா? அதுக்கு அர்த்தம் என்ன? அவங்கெல்லாம் அப்படியா? அந்த மிருகத்தின் சுவாபம், அந்த மிருகத்தின் சுவாபம். அப்போ இங்கே தாவீது அதை தான் பார்க்குறான். இவன் காட்டில் இருக்க வேண்டிய காட்டு பூச்சி நாட்டில் வந்து என்ன செய்துக்கிட்டு இருக்கான்? தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து இவங்கெல்லாம் பயப்படுறாங்க. அதுவும் காட்டில் இருக்கிறது போயிட்டு நாட்டில் இருக்கிறத தூஷித்தாலே தப்பு, நாட்டில் வந்து பிரச்சனை பண்ணாலே தப்பு. ஆனால் இவன் என்ன செய்கிறான்? இந்த காட்டில் இருக்கிற இந்த காட்டு பூச்சி என்ன செய்து தேவனையும் தேவனுடைய பிள்ளைகளையும் தூஷிக்குது. அப்போ அதை சும்மா விடலாமா? கொன்றே ஆக வேண்டும் என்று நிற்கின்றான். கொன்றே ஆக வேண்டும் என்று நிற்கின்றான். வந்தவன் எதற்காக வந்தான்? தகப்பனுடைய கட்டளையை நிறைவேற்றும்படியாய் கீழ்ப்படிந்து வந்தான். அந்த கீழ்ப்படிதல் இவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புது. அந்த கீழ்ப்படிதலினாலே தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். நமக்கு அது தெரியாது சில நேரத்தில். எப்படி ஆசீர்வாதம் வரும்னு நமக்கு தெரியாது. ஆனால் கீழ்ப்படிந்தால்தான் தெரியும். நமக்கு தெரியாது, தாவீதுக்கும் தெரியாது. ஓ, நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரப்போகுது, அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து வந்ததுனால நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரப்போகுதுன்னு தெரியாது. இது இயல்பாய் நடக்கக்கூடியது. அவனுடைய சுபாவம் கீழ்ப்படிந்து வந்தான், தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து வந்தான். இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் தாவீதுக்கு அது ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கான காரியங்களை கர்த்தர் நடத்தி கொண்டே வருகிறார். தாவீதுக்கு மட்டும் இல்லை, அவன் சந்ததிக்கே ஆசீர்வாதம். அங்கே அதுதானே சொல்லப்பட்டது ஆபிரகாமுக்கு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் பூமியில் உள்ள உன் சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இல்லையா? பூமியில் உள்ள சந்ததிகளெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ இங்கே தாவீதின் மூலமாக தாவீதினுடைய சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அதற்கு முதல் காரணம் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தது. ஆமென், அல்லேலூயா. தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தது. இப்போ தகப்பனுக்கு கீழ்ப்படிந்த வந்து அவன் செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். இங்கே காரியங்கள் எல்லாம் அவனை அறியாமல் நடந்து கொண்டே இருக்கிறது. இதை செய்கிறவர் கர்த்தர், இதை செய்கிறவர் கர்த்தர். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய நினைச்சிட்டா யாரும் தடை செய்ய முடியாது. அண்ணன் தடைப்படுத்தி பார்க்குறான். நீ ஆடுகளை மேய்க்கிறவன், அதை விட்டுட்டு வந்து இங்கே வந்து நின்றுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறியான்னு அவன் முறைக்கிறான், கோவப்படுறான். இவன் விலகி போயிடுறான். ராஜா கூட தடுத்து பார்க்குறார். அவனுக்கு இருக்கிற அந்த கோபம் நிற்கலை. இங்கே ராஜாவே மீறி தானே போகிறான். ராஜாவே போ அப்படின்னு தானே சொல்லி அனுப்புகிறான், இல்லையா? ராஜாவே என்ன தான் சொல்கிறாரு? போ, கர்த்தர் உடனே இருப்பாராக. அப்போ பாருங்க, தேவன்
அந்த கீழ்ப்படிதலின் நிமித்தம் தாவீதை உயர்த்த நினைக்கும் பொழுது அங்கே யாருமே தடை பண்ண முடியாது. அது பாட்டு நடந்துக்கிட்டே இருக்கு. நமக்கு அது தெரியாது. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறவங்களுக்கு அது தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது. கர்த்தருடைய திட்டங்களும் செயல்களும் சில நேரத்தில் யாருக்கும் தெரியாது. அதனால் சஸ்பென்ஸாக அது நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இவன் போனா கோலியாத்தை என்ன செய்தான்? ஒரே ஒரு கவன் கல்லினாலே அடித்தான், விழுந்தான், அவனை வெட்டினான், தலையை எடுத்துக்கிட்டு வந்துட்டான். முடிஞ்சிருச்சா? தலையை எடுத்துக்கிட்டே வந்துட்டான். எல்லாரும் கொண்டாடுறாங்க. யாரு? ராஜாவே இல்லை. அவங்க சகோதரர்களுக்கு கூட என்ன இப்போ வந்திருக்கும்? சந்தோஷம் வந்திருக்குமா? வந்திருக்காதா? வந்துச்சா வரலையான்னு தெரியல, அது எழுதப்படலை. ஆனால் மற்ற எல்லாருக்கும் சந்தோஷம். ராஜா கூட சந்தோஷப்பட்டார். ஆனால் கொஞ்சம் அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரத்தில் மாறி போச்சு. ஏன்னா தாவீதை குறித்து ரொம்ப புகழ்ந்து பாடிட்டாங்க. அதனால தாவீதை பார்த்தோன்னே ராஜாவுக்கு காய்மக்காரம் வந்துருச்சு. தவறாக பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஓ, நம்ம இடத்துக்கு வந்துடுவானோ? எப்படி? நம்ம இடத்துக்கு இந்த பெரிய பெரிய சிங்காசனத்தில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு இந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பயம் இப்போ நம்ம எலெக்ஷன் கூட நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாருக்கும் பயம். இவங்க வரக்கூடாதுன்னு பயம் ஒரு சிலருக்கு. சில பேருக்கு இவங்க வந்துடக்கூடாதுன்னு பயம். சில பேருக்கு என்ன செய்யணும்னு பயம். சில பேருக்கு வரணுமே ஏதாவது செய்தாலும் வந்துடணுமேன்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எலெக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கு. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நமக்கு தெரியும். ஜூன் 3 அப்புறம் இங்கே நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ஜெயம். தாவீது சொல்லி அடித்தான். அதுவும் அவன் மாம்சத்தில் சொல்லலை, கர்த்தரின் நாமத்தினாலே அவன் சொல்லி அடித்தான். அல்லேலூயா. எப்படி சொல்லி அடித்தான்? பதினேழாவது அதிகாரம் 45 வாசிங்க. ஆமென். தாவீதனுடைய இந்த வார்த்தையை நல்லா நீங்க தியானிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு வெளிப்பாட்டை இங்கே தாவீது பெற்றதை போல பேசுகிறார். பெலிஸ்தியன் அவன் சொல்றான், என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் அப்படின்னுட்டு. யாரே? தாவீதை மட்டும் சொல்றான். 44வது வசனத்தில் பார்த்தான், அவன் சொல்றான், என்னிடத்தில் வா, வாங்கன்னு சொல்லு, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். ஆனால் தாவீது என்ன சொல்கிறான்? நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலும் உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் நல்லா கவனிக்கணும். இன்றைய தினம், இன்னைக்கே கர்த்தர் இந்த காரியத்தை செய்வார் என்ற அந்த விசுவாசம், நம்பிக்கை, உறுதி எல்லாம் தாவீதுக்கு இருக்கு. அசைக்க முடியாமல் இருக்கு. இன்னைக்கே, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார்.
இந்த இராணுவத்தின் கையிலன்னு சொல்லலை, என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று, பாருங்க, நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். அப்போது இந்த சம்பவம் இப்படி அன்றைக்கு நடக்கக்கூடிய அந்த காரியம் அது அன்னையோட முடிஞ்சிடாது. அது உலகத்தில் இருக்க எல்லாருமே என்ன செய்யும்? அறிந்து கொள்ளக்கூடியதான, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படக்கூடியதான ஒரு பெரிய சம்பவமாக அது இருக்கும் என்று சொல்லி தாவீது அதை ஒரு பெரிய தீர்க்க தரிசனமாகவே சொல்லி இருக்கின்றார். ஒரு பெரிய வெளிப்பாட்டோடு அதை சொல்லி இருக்கிறார். இன்னைக்கே நம்ம அதை தியானிக்கிறோம் இல்லையா? இன்னைக்கும் தியானிக்கிறேன் இல்லையா? இன்னும் எவ்வளோ நாளுக்கும் இதை தியானித்து கொண்டே இருப்போம். இந்த பூமியிலே கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கும் வரையிலும் இந்த காரியங்கள் எல்லாம் தியானித்து கொண்டே இருப்போம். கர்த்தர் செய்ததை, தேவன் செய்ததை, அவர் செய்தார் என்பதற்கு ஆதாரங்கள் எல்லாம் இருக்கின்றது. அதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். அடுத்து அவன் சொல்றது பாருங்க, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். கடைசியாக சொல்லும்போது அவன் சொல்கிறான், அவர் உங்களை எங்கள் கையில், உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பாரு. மற்ற சேனையெல்லாம் என்ன செய்வார்? நீ நிந்தித்த இராணுவங்களுடைய கையில் ஒப்பு கொடுப்பார். அப்போ எந்த அளவுக்கு தெளிவோடு அவன் கர்த்தரோடு இருந்திருக்கான்னு பாருங்க. என்ன, சில நேரத்தில் கோபத்தில் நிதானம் தவறிடும் இல்லையா? கோபப்படும் பொழுது நிதானம் தவறிடும். எனக்கு கூட இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ரொம்ப கோபம் வருது. அதுக்கு முன்னால் அப்படி இல்லை. ஆப்ரேஷனுக்கு அப்புறம் என்னுடைய நிறைய சேஞ்சஸ் எனக்கே அது தெரியுது. அது கண்ட்ரோல் என்கிட்ட இல்லாத அளவுக்கு போயிடுது சில நேரத்தில். அது எனக்கே தெரியுது. இந்த கண்ட்ரோல் மிஞ்சி போகும் பொழுது சில நேரத்தில் இழுத்து பிடிச்சி நிற்க வேண்டியிருக்கு. அப்போ சில நேரத்தில் நம்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே தாவீது அவ்வளோ பெரிய யுத்த காலத்தில் ரொம்ப கண்ட்ரோலோடு நிற்கிறார். அதுவும் என்ன, ரொம்ப அனுபவப்பட்டவரா? ரொம்ப அனுபவம் மிக்கவரா? இல்லை, சின்ன பிள்ளை தான், வாலிபன் தான். ஆனால் அனுபவப்பட்ட எல்லாரை காட்டிலும் மேலானவராய் நிற்கின்றார். சொல்கிறான், பட்டயம் ஈட்டினால் அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. அவருக்கு ஒரு சின்ன கல் போதும். என்ன, ஒரு பெரிய பாளையத்தை, ஒரு பெரிய இராணுவத்தை கலங்கடிக்க என்ன போதும்? ஒரு சின்ன கூழாங்கல் போதும். எங்கே அடிக்கணுமோ அங்கே அடிச்சார்னா எல்லாமே க்ளோஸ். ஆமென், அல்லேலூயா. அப்போ சரியா கர்த்தரை அறிந்திருந்தான் தாவீது. இங்கே அடித்தா இராணுவமே க்ளோஸ்ன்னு அறிந்திருந்தான். எங்கே கோலியாத்தை அடித்தா அந்த பெலிஸ்திய இராணுவமே க்ளோஸ்ன்றத அறிஞ்சிருந்தான். கோலியாத்தை அடித்தான், எப்படி என்ன செய்ய வேண்டியதையும் சொல்லி அடிக்கிறான். நான் அடிப்பேன், கொல்லுவேன், உன் தலையை உன்னை விட்டு வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறான். அதன்படி அவன் செய்தானா இல்லையா? 51வது வசனத்தை வாசிங்க. ஆமென். போதும் போதும். சொன்னபடி செஞ்சிட்டாரா? சொன்னபடி செஞ்சிட்டானா? இவன் மாம்சத்தில் இருந்து சொல்லலை. அதுதான் ரொம்ப முக்கியம். சில விஷயங்கள் நாம் சொல்லி அது நடக்க வேண்டும் என்று சொன்னால், அது அப்படியே நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், நாம் ஆவியிலே டிசிஷன் எடுக்கணும், ஆவியிலே நடந்து கொள்ளணும். ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலே எல்லா காரியத்தையும் நாம் செய்ய வேண்டும்.
பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு நாம் செய்ய வேண்டும். சுயமாய் மாம்சத்திலே உலக பிரகாரமாக நாம் எந்த விதமான முடிவையும் எடுக்கக்கூடாது. அது நமக்கானதாக இருந்தாலும் சரி, குடும்பத்திற்கானதாக இருந்தாலும் சரி, உலகத்திற்கானதாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுக்கானதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆலோசனையின்படி நாம் செயல்பட வேண்டும். கர்த்தருடைய ஆலோசனையின்படி செயல்பட வேண்டும். அவர் நம்மோடு கூட நமக்குள்ளே இருந்து நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இப்போ தாவீதை வழி நடத்தினவர் நம்மையும் வழி நடத்துவார். ஆமென். அப்போ இப்படி காரியங்கள் ஒவ்வொன்றாய் தாவீதை தேவன் உயர்த்தக்கூடிய அந்த ஆசீர்வாதம், அந்த கீழ்ப்படிதலினாலே தாவீதை உயர்த்துவதற்கு ஏற்றபடி கர்த்தர் அப்படியே காயை நகர்த்துக்கிட்டே போகிறார். ஒவ்வொன்றா வரக்கூடிய அத்தனை கிரியைகளும் அவனோடு கூட இருந்து அதை தட்டி வீழ்த்தி, அப்பா போயிட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க சேமத்தை அறிஞ்சிட்டு வான்னு சொன்னால், இவன் வந்து அவங்க செய்ய முடியாத காரியத்தெல்லாம் செஞ்சு அண்ணா சேமத்தை மாத்திரம் இல்லை, சகோதர சேமத்தை மாத்திரம் இல்லை, தேசத்துக்கே சேமத்தை கர்த்தர் கொடுத்துட்டார்னு போயிட்டு தகப்பனிடத்தில் சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை அவன் தகப்பனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் அவன் வராது இருந்திருந்தா வேற யாரையாவது கொண்டு கர்த்தர் நிறைவேற்றியிருப்பார். ஆனால் தாவீதுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குமா? அப்போ யாரை கொண்டு எப்படி எதை செய்யணும்னு கர்த்தருக்கு தெரியும். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை கொண்டு சில காரியத்தை கர்த்தர் செய்யணும்னா அது நம்மை கொண்டு தான் செய்வார். அதற்கு நாம் இடம் கொடுக்கணும். இடம் கொடுக்கல வேற யாராவது கொண்டு செய்வார். ஆனால் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் நமக்கு வராமல் போயிடும். இப்போ தாவீதை கொண்டு செய்ய கர்த்தர் நினைச்சார். தாவீது அதற்கு இசைந்து கொடுத்தார். அதற்கு இசைந்து கொடுப்பதற்கு முதல் வழி என்னன்னு பார்க்குறார் கர்த்தர். எங்கெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கிறார். முதல் தகப்பனுக்கு இவன் கீழ்ப்படுகிற பிள்ளையா, தகப்பனுடைய வார்த்தையை அப்படியே ஒன்றும் இப்படி அப்படி விலகாமல் நிறைவேற்றக்கூடிய பிள்ளையா, அந்த தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சா அந்த தகப்பனுக்கு நாம கீழ்ப்படிவோம், அந்த தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சா இந்த தகப்பனுக்கு நாம கீழ்ப்படிவோம். இந்த கிரியைகள் தாவீதை எங்கே கொண்டு வந்து நிறுத்திடுச்சு? கடைசியில் ராஜாவாய் இஸ்ரவேல் தேசத்துக்கே ராஜாவாய் நிறுத்தினது தாவீதோட போச்சா? அந்த ராஜாசனம் தாவீதினுடைய சந்ததி 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 சந்ததிக்கு. பிள்ளைகள் தப்பு பண்ணாலும் கூட தாவீதுக்குன்னு ஒரு விளக்கை கர்த்தர் என்ன செய்தார்? ஒரு குரூப்பை வைத்துக்கொண்டே அவர்களை ஆசீர்வதித்துக்கொண்டு இன்றளவும் இஸ்ரவேல்னு சொல்கிறத விட யூதர்கள்னு சொல்கிறது தான், இஸ்ரவேல்னாலே யூதர்கள்னு தான் இருக்குது அப்படி நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஆனால் உண்மையை பார்த்தா இஸ்ரவேல்னா 12 கோத்திரம். இஸ்ரவேல்னா வெறும் யூதர்கள் மாத்திரமல்ல, யூதா கோத்திரம் தான் யூதர்கள். ஆனால் உலகம் இன்றைக்கு பார்க்கும்போது இஸ்ரவேல்னா யூதர்கள், இஸ்ரவேல்னா யூதர்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதற்கு காரணம் தாவீதினுடைய கீழ்ப்படிதல். ஆமென். நாமும் கூட பரலோக தகப்பனுக்கும் பூமிக்குரிய தகப்பனுக்கும் பூமியிலே நம்மளை வைத்து சபையை நடத்த முடியாது நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய தகப்பனுக்கும் அந்த தகப்பன் ஸ்தானத்தில் உள்ள ஊழியனுக்கும் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரின் நிமித்தம், கர்த்தருடைய வார்த்தைகளின் நிமித்தம் எல்லாவற்றுக்கும் நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். அப்படி கீழ்ப்படிந்தால் உயர்வு நிச்சயம். அதுவும் இந்த பூமி உள்ளளவும் அந்த உயர்வு அவனுடைய சந்ததியை தொடரும். பூமி உள்ளளவும் அந்த சந்ததியை தொடரும். அது மாத்திரமல்ல, இன்னும் சொல்லப்போனால் இந்த தாவீதினுடைய கீழ்ப்படிதலினாலே தாவீதுக்கு பிற்பாடும் கூட இனிமேல் வரக்கூடிய அந்த அரசாட்சியிலும் கூட, அந்த 1000 வருட அரசாட்சியிலும் கூட யூதாவுக்குத்தான், யூதா கோத்திரத்துக்குத்தான் அந்த அரசாட்சி. அந்த யூதா கோத்திரத்தில் பிறந்த இயேசுதான், தாவீதின் வம்சத்தில் வந்த இயேசுதான் அரசாட்சி செய்ய போற. எப்போ? 1000 வருடத்திலும் சரி, பரலோகத்திலும் சரி. அப்ப இதற்கு முழு முதற் காரணம் யாரு? ஒரு சின்ன கீழ்ப்படிதல் தானே. ஒரு சின்ன கீழ்ப்படிதல் எது வரலும் உயர்த்தது?
எதுவரையிலும் உயர்த்துது? இந்த பூமியிலையும் உயர்த்தி பரலோகம் வரையிலும் அவனுடைய சந்ததியை உயர்த்துதுன்னு சொன்னான். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நம்ம கீழ்ப்படிதான், என்ன கீழ்ப்படிந்தேன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருது தெரியுமா? நடுவில் நிறைய கொஞ்சம் அப்படி இப்படி பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. தாவீதை மாதிரி உறுதியாக இருக்கணும். உறுதியாக இருந்து கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் நம்ம மகிமைப்படுத்துவோம்னா அந்த கீழ்ப்படிதல் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போய் சிங்காசனத்திலே உட்கார வைக்கும். ஆமென். அல்லேலூயா. இப்போ கீழ்ப்படியலாமா? யார் யாருக்கு? நாங்கள் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டோம். அப்படியா? யார் யாருக்கெல்லாம் கீழ்ப்படினோன்னு வேதம் சொல்லுது, எல்லாருக்கும் கீழ்ப்படியணும். ஆமென். மாம்சமானவர்களுக்கும் கீழ்ப்படியணும், ஆவிக்குரியவர்களுக்கும் கீழ்ப்படியணும், பரலோகத்தின் தேவனுக்கும் உடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றிற்கும் நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். வேதம் எதற்கெல்லாம் யாருக்கெல்லாம் எப்படியெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறதோ அப்படியெல்லாம் நாம் கீழ்ப்படிந்தால்தான் பரலோக அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆகவே நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட கிருபையை எனக்கு தாரும், இப்படிப்பட்ட கிருபையை எனக்கு தாரும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவரும் வல்லவரும் போதுமானவரும் பெரிய காரியங்களை செய்தவரும் செய்கிறவரும் செய்து கொண்டு இருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட தாவீதனுடைய கீழ்ப்படிதலினாலே எப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை தன்னை அறியாமலேயே அவன் சுதந்திரித்து கொண்டான் என்று சொல்லி, அப்பா, நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது எந்த விதமான பிரதிபகாரம் எதிர்பாராமல் நாங்கள் அதை அப்படியே நாங்கள் கீழ்ப்படிந்து நாங்கள் அதை செய்யும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த பூமியிலே மாத்திரமல்ல, அந்த ஆசீர்வாதம் உன்னதம் வரையிலும் ஒருவனுக்கு மாத்திரம் அவன் சந்ததிக்கே உண்டு என்பதை இந்த நாளில் நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தபடி நாளை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினுடாய் நாங்களும் கடந்து செல்லும் இந்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டிய கிருபையை எங்களுக்கு தாங்க. உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றிற்கும், எங்கள் தகப்பனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றிற்கும், பூமியிலும் சரி பரலோகத்திலும் சரி பூமிக்குரிய வாழ்க்கையிலும் சரி ஆண்டவரே, நாங்கள் கீழ்ப்படிய வேண்டிய எல்லா காரியத்திற்கும், கீழ்ப்படிய வேண்டிய எல்லோருக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து அந்த நாமத்தை மகிமைப்படுத்தி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா, அப்படி எங்களை நடத்த வேண்டுமா, உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுக்க வேண்டுமா. அருமை ரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் உயர பெற்ற நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே, என் முழுவுள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட விவரிகை மட்டும் தங்கி தரிப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.